இப்பொழுதும் Are you ready to enter into this realm of God's image? இந்த தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாறும் மண்டலத்துக்குள்ளே நீங்கள் பிரவேசிக்க ஆயத்தமா? கீழ்ப்படிதலும் அது நன்மைகளும் குறித்து The reward that is waiting for us is great above everyone else. ஏனென்றால் மற்ற எல்லாரை பார்க்கிலும் நமக்காக காத்திருக்கும் பலன்கள் மகா பெரியவைகள். டாக்டர் பால் தெனரன் அவர்கள் வழங்கிய தேவ செய்தியின் ஒரு பகுதி உங்கள் ஆசீர்வாதத்திற்காக. When God threw man back to the dust, மனிதனை மீண்டும் தேவன் பூமியின் மண்ணுக்கு தூக்கி எறிந்தபோது He also threw the devil to the same dust. பொல்லாத பிசாசையும் அதே மண்ணுக்கு தான் தள்ளிவிட்டார். If you read Genesis chapter 3 verse 14 onwards, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து பாருங்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடிருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். when man disobeys God, மனிதன் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது he or she is thrown into the dust. அவனோ அவளோ மண்ணுக்குள் தள்ளப்பட்டு விடுவார்கள். And Satan, who has tempted that man or woman, is also in the dust. அந்த மனுஷனையும் மனுஷியையும் சோதித்த சாத்தானும் மண்ணில் தான் கிடக்கிறான். And the next verse says, அடுத்த வசனம் சொல்லுகிறது, always in the dust that disobedient man or woman will be fighting with Satan, and Satan will be fighting man in the dust. கீழ்ப்படியாமல் போன அந்த மனுஷனும் மனுஷியும் மண்ணுக்குள் கிடந்து அந்த மண்ணுக்குள்ளேயே ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கிற சாத்தானோடு வாழ்நாளெல்லாம் போராடி கொண்டே இருக்க வேண்டுமாம். Read verse 15. உனக்கும் ஸ்ரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார். Always there's a fight between the disobedient person and Satan in the dust. கீழ்ப்படியாமல் போனவர்களுக்கும் சாத்தானுக்கும் இடையே அந்த மண்ணுக்குள் எப்போதும் ஒரு பெரும் பகையின் போராட்டம் இருந்து கொண்டே இருக்கும். Are you saying Satan is fighting me, Satan is fighting me, Satan is fighting me? சாத்தான் என்னோடு போராடி கொண்டிருக்கிறான், சாத்தான் என்னோடு போராடுகிறான், சாத்தான் என்னை விட மாட்டேன்கிறான்னு சொல்லுகிறீர்களா? That means there is disobedience. அப்படியானால் அங்கே கீழ்ப்படியாமல் இருக்கிறது என்று அர்த்தம். If you are obedient, Satan can never touch you, because you will not be in the dust, you will be in the image of God, sitting on the right hand of God. நீங்கள் மாத்திரம் கீழ்ப்படிந்திருப்பீர்கள் என்று சொன்னால் தேவனுடைய சாயலை உடையவர்களாய் தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்திருக்கிறபடியினால் சாத்தான் உங்களை சீண்டவே முடியாது. Especially this is for those who are called by God. மிகவும் விசேஷமாய் இது தேவனால் அழைக்கப்பட்டவர்களுக்கு உரிய ஒன்றாகும். And that's why God says, it's now time for me to destroy the works of the devil who has pulled you to the dust. அதனால்தான் உங்களை மண்ணுக்குள்ளே தள்ளிவிட்ட பிசாசை நான் அழிப்பதற்கான நேரம் இது என்று தேவன் சூளுரைக்கிறார். When man falls into the dust again, losing the image of God, தேவ சாயலை இழந்து மனிதன் மறுபடியும் மண்ணுக்குள்ளே விழ நேரும்போது what happens? என்ன நடக்கிறது? Look at what happened to Cain. காயினுக்கு என்ன நடந்தது என்று பாருங்கள். Cain also fell to the dust. காயினும் அதே மண்ணுக்குள் பலியாகி விழுந்தான். And he killed his own brother. தன் சொந்த சகோதரனையே படுகொலை செய்து விட்டான். Genesis chapter 4 talks about that. ஆதியாகமம் 4 அதை குறித்து தான் சொல்லுகிறது. In verse 10, 10ஆம் வசனத்தில் God says to Cain, காயினை பார்த்து தேவன் சொல்லுகிறார், what have you done? நீ என்ன செய்தாய்? What have you done? நீ என்ன செய்தாய்? Listen, கேளு, listen, கேள், listen. கேள். Cain, you listen. காயினே நீ செவி கொடுத்து கேள். You are in the ground, listen. நீ நிலத்தில் பூமியில் இருக்கிறாய், இதை கேள். Your brother's blood cries out to me from the ground. உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியில் இருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறதே. Your brother's blood is crying out to me from the dust, from the ground. உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலே அந்த மண்ணில் இருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. Your brother Abel, whom you have killed, his blood is crying out to me from the ground. நீ கொன்று போட்ட உன் சகோதரனாகிய ஆபேலின் இரத்தம்
பூமியின் மண்ணிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. The Bible says in 1 John 3:15, 1 யோவான் 3:15 வேதம் சொல்லுகிறது, everyone who hates his brother is a murderer. தன் சகோதரனை பகைக்கிற ஒவ்வொருவனும் கொலைபாதகன். Have we hated our brothers? நாம் சகோதரர்களை பகைத்திருக்கிறோமா? Or have we loved them? அல்லது நாம் சகோதரர்களை நேசித்திருக்கிறோமா? When do we hate our brothers? நம்முடைய சகோதரரை நாம் எப்பொழுது பகைக்கிறோம்? When our offering is not accepted. நம்முடைய பலி ஏற்றுக்கொள்ளப்படாதிருக்கையில். When our brother is accepted before God, நம்முடைய சகோதரன் தேவனுக்கு முன்பாக அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளப்படுகையில், and our offering, which is mediocre, which is not what God wants, which is not according to God's standards, are not accepted, we become angry and jealous with our brother who is accepted by God. நம்மிடத்திலிருந்து தேவன் எதிர்பார்க்கிற அந்த தர வரிசையை, அவர் எதிர்பார்க்கிற அந்த நிதியை பூர்த்தி செய்யாதது நிமித்தம், அது சராசரியாய் இருந்ததினால், தேவனால் அங்கீகரிக்கப்படாமல் போனதினால், நம்முடைய சகோதரனுடைய பலியை தேவன் அங்கீகரித்து ஏற்றிருக்க அவன் மீது நாம் பகையை வெறுப்பை உமிழ்கிறோம். Sometimes the people who come to us for prayer, they get miracles. சில நேரங்களிலே நம்மிடத்தில் ஜெபித்துக் கொள்ள வருகிற ஜனங்கள் அற்புதங்களை பெற்றுக் கொள்கிறார்கள். Sometimes our relatives who don't even pray as we do, or don't even do the works which we do, they get blessed. சில சமயங்களிலே நாம் ஜெபிப்பது போல, நாம் ஊழியம் செய்வது போல, கொஞ்சமும் ஜெபிக்காத, ஒரு ஊழியமும் செய்யாத நம்முடைய சொந்தக்கார உறவுகள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். We become jealous, உடனே பொறாமைப்பட்டு விடுகிறோம், become angry. கோபம் கொள்கிறோம். But you must know, ஆனா ஒன்று தெரிய வேண்டும், to whom much is given, much is expected. யாரிடம் அதிகம் கொடுக்கப்பட்டதோ அவர்களிடமிருந்து அதிகம் எதிர்பார்க்கப்படும். Our standard cannot be according to the standards of the people of the world. உலக மக்கள் வாழ்கிற வாழ்க்கை தரத்தின் அடிப்படையில் நம்முடைய தரம் இருந்து விடவே கூடாது. God has great expectation on you and me. உங்களிடமிருந்தும் என்னிடமிருந்தும் தேவன் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளை வைத்திருக்கிறார். Because the reward that is waiting for us is great above everyone else. ஏனென்றால் மற்ற எல்லாரை பார்க்கிலும் நமக்காக காத்திருக்கும் பலன்கள் மகா பெரியவைகள். Matthew 19:29 and 30. மத்தேயு 19:29-30 வசனங்கள். When you forsake something for Jesus Christ, he is going to give you 100 times. இயேசு கிறிஸ்துவுக்காக நீங்கள் எதையாகிலும் விட்டு வந்தால் அதற்காக 100 நீங்கள் பெறுவீர்கள். 100 times reward is waiting for you. 100 மடங்கு பலன் உங்களை வரவேற்க காத்திருக்கிறது. But then, ஆனாலும் when the reward doesn't come immediately and somebody else gets rewarded, we become angry and jealous like Cain. நம்முடைய பிரயாசத்துக்கான பலன்கள் உடனடியாக நமக்கு கிடைக்காமல் போகையில் வேறொருவர் அந்த பலனை உடனே பெற்றுக்கொள்வதை பார்த்த உடனே காயினை போல நாம் அவர்கள் மீது பொறாமை கொண்டு பகை வெளிப்படுத்துகிறோம். And we do things to destroy our brother. நம்முடைய சகோதரனை அழிப்பதற்கு ஏதுவான காரியங்களை செய்கிறோம். When his blood was on the ground, அந்த இரத்தம் பூமியில இருந்தபோது the punishment which God gave Cain was, தேவன் காயினுக்கு கொடுத்த தண்டனை என்னவென்றால், listen, your brother's blood cries out to me from the ground. காயினே கேள், உன் சகோதரனுடைய இரத்தம் பூமியின் நிலத்திலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. Genesis 4:11. ஆதியாகமம் 4:11. Now you are under a curse, இப்பொழுதோ நீ ஒரு சாபத்துக்கு கீழாகி விட்டாய், and driven from the ground, which opened its mouth to receive your brother's blood from your hand. கையிலிருந்து சிந்தப்பட்ட உன் சகோதரனுடைய இரத்தத்தை வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். When you work the ground, it will no longer yield its crops for you. நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது. You will be restless wanderer on the earth. நீ இந்த பூமியிலே நிலையற்று அலைகிறவனாயிருப்பாய். When we let our brother's blood to cry from the ground, whatever we do will fail. Our hands will have no returns. நம்முடைய சகோதரனுடைய இரத்தம் பூமியிலே சிந்தப்படுவதற்கு நாம் காரணமாகிவிட்டால் ஒருபோது நம் கையிட்டு செய்கிற காரியம் உருப்படாது, ஒரு பலனையும் காண முடியாது. The ground will never yield its crops for you. நிலம் உங்களுக்கு ஒருபோதும் பயிரை விளைவிக்காது. But when we care for our brothers, ஆனால் சகோதரர்கள் மீது அக்கறையோடு இருப்போமானால், every soul, ஒவ்வொரு ஆத்துமாவும் whatever we do will prosper. நான் அப்பொழுது எதை செய்தாலும் அது செழித்து வாய்க்கும். Whatever we do will prosper. நாம் செய்வதெல்லாம் வாய்க்கும். When the Spirit of God comes into us. கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது, Next verse, 2 Corinthians 3:18 says, 2 கொரிந்தியர் 3:18 வசனம் சொல்லுகிறது, நாம் எல்லாரும்
திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு, ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். We are all transformed into the image of Jesus Christ. நாம் யாவரும் இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக மறுரூபப்படுகிறோம். We are going to walk in the spirit and not in the flesh. இனி நாம் மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்க போகிறோம். Hallelujah. Hallelujah. Amen. Are you ready to enter into this realm of God's image? இந்த தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாறும் மண்டலத்துக்குள்ளே நீங்கள் பிரவேசிக்க ஆயத்தமா? From the dust to the glory of God. மண்ணிலிருந்து தேவனுடைய மகிமைக்குள் வருகிறோம். No more being in the dust, இனி மண்ணிலே கிடப்பதில்லை, but being in the image of God in glory. ஆனால் மகிமையிலே தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்போம். God is lifting us up. தேவன் நம்மை தூக்கி எடுக்கிறார். God's glory will flow through you. தேவனுடைய மகிமை உங்கள் மூலம் பாய்ந்து And வெளிப்படும். God's peace will fill you. தேவ சமாதானம் உங்களை நிரப்பும். Yes, that's why the Bible says the God of peace will crush Satan under your feet. அதனால்தான் சமாதானத்தின் தேவன் சாத்தானை உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவார் என்று வேதம் சொல்கிறது. Colossians 1:20. கொலோசையர் 1:20. You will have peace with God through the blood of Jesus. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலம் தேவனோடு நீங்கள் சமாதானம் பெற்றிருப்பீர்கள். And your border shall be full of peace. உங்கள் எல்லைகள் எல்லாம் சமாதானம் நிறைந்ததாக You will be இருக்கும். satisfied with the finest blessings. உச்சிதமான ஆசீர்வாதங்களால் நீங்கள் திருப்தி அடைந்திருப்பீர்கள். Psalm 147 and verse 14. 147ஆம் சங்கீதத்தின் 14ஆம் வசனம். Isaiah 54:13. Your children's peace will be great. ஏசாயா 54:13 சொல்லுகிறபடி உங்கள் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். Yes, you'll have peace in all your endeavors. உங்களுடைய எல்லா பிரயாச முயற்சிகளிலும் நீங்கள் சமாதானம் அடைவீர்கள். God of peace will crush Satan under your feet. சமாதானத்தின் தேவன் சாத்தானை உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவார். Let us enter into this year of peace. இந்த சமாதானத்தின் ஆண்டுக்குள் நாம் கடந்து Year வருவோம். of joy. சந்தோஷத்தின் வருஷத்துக்குள் பிரவேசிப்போம். And be transformed into the image of God. தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாக மறுரூபமாகி விடுவோம். Delivered from the dust, மண்ணிலிருந்து விடுவிக்கப்படுவோம். but transformed into glory. மகிமைக்குள் மறுரூபமாவோம். May God bless you all richly. தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் சம்பிரமமாய் ஆசீர்வதிப்பாராக. May the heart of Jesus rejoice over us this whole year. இந்த வருஷம் முழுவதும் நம்மை நினைத்து இயேசுவின் இருதயம் குளிர்ந்து மகிழ்வதாக. ஜெபம் பண்ணுவோமா? இயேசப்பா, நீர் எங்களை ஐஸ்வர்யவான்களாக மாற்றும்படியாக தரித்திரராக மாறினீரே, தரித்திரராக மாறினீரே. அதை நினைத்தருளும், நினைத்தருளும், நினைத்தருளும். உமது பிள்ளைகளுக்கு சம்பூர்ணத்தை தார். இந்த நாளிலிருந்து சம்பூர்ணம் உண்டாகட்டும். எல்லா அந்தகார சக்திகளையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் அவர்களை தொட்டாதபடி கட்டளையிடுகிறேன். அவைகளை துரத்துகிறேன், நரகத்திற்கு துரத்துகிறேன். இன்று ஆனந்த மகிழ்ச்சி உண்டாகட்டும் சாமி, ஆனந்த மகிழ்ச்சி உண்டாகட்டும். சகல காரியங்களிலும் அவர்களுக்கு ஆனந்த மகிழ்ச்சி உண்டாகட்டும். ஆண்டவனே, பணம் இல்லை, பொருள் இல்லை, ஒரு நாளில் வேலை செய்யாமல் போனால் மறுநாளில் சாப்பாடு இல்லை என்ற நிலைமையெல்லாம் மாறட்டும், 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 மாறட்டும். அக்னி ஜுவாலைகளாக மத பிள்ளைகளை மாற்று. சகல பாக்கியங்களையும் அனுபவிக்கிறவர்களாக அவர்களை மாற்று. சகல சம்பூர்ணத்தையும் அனுபவிக்கிறவர்களாக அவர்களை மாற்று. ஆனந்த தைலத்தினால் அவர்களை நிரப்பியறலும், நிரப்பியறலும், நிரப்பியறலும். மன மகிழ்ச்சியின் நாட்களை கொடுத்து அப்பா அவர்களை வாழ வையும், வாழ வையும், வாழ வையும். பிள்ளைகளால் அளவில்லாத சந்தோஷம் உண்டாகட்டும். அவர்களுடைய குடும்பத்தினரால், அவர்கள் இணைந்திருக்கும் குடும்பத்தினரால் அளவில்லாத சந்தோஷம் உண்டாகட்டும். குடும்பத்தில் இருக்கும் பிரிவினை எல்லாம் மாறட்டும். ஒரு மனம் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும். இழப்புகள் எல்லாம் வெளியே வரட்டும். எல்லாரும் ஒரு மனமாய் ஆசீர்வாதத்தை அனுபவிக்கட்டும். அப்பா, பண கஷ்டமே நீ வீட்டில் இருக்கக்கூடாது, குடும்பத்தில் இருக்கக்கூடாது. அவள் தங்குவதற்கு நல்ல வீட்டை தாரும் சாமி. சமாதானத்தோடு தங்கி இருக்கும்படியான சூழ்நிலையை தாரும். என்று அவர்கள் வீட்டை கட்டும், என்று அவர்கள் குடும்பத்தை கட்டும், என்று அவர்கள் உறவுகளை கட்டும். ஏசப்பா, உதவி செய்யும் அப்பா, உதவி செய்யும். நன்மை அவர்கள் வாயிலை வைக்கிறேன். ஏசப்பா, எங்களை எப்படி ஆசீர்வதித்திருக்கிறார். சந்தோஷமாய் குடும்ப வாழ்க்கையை அனுபவிக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் ஆனந்தமடையும் நாட்களை தாரும் அப்பா, தாரும் அப்பா, தாரும். விடுதலையோடு மத வல்லமையை ருசிக்கட்டும்.
பிசாசின் ஆவிகளை துரத்துகிறேன். மந்திர சக்திகளை உடைத்து இயேசுவின் நாமத்தில் அவர்களை விடுவிக்கிறேன். அப்பா, இந்த குடும்பத்திற்குள்ளும் அது நாமம் மகிமைப்படட்டும். இவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும், ஆசீர்வாதமாக இருக்கட்டும். கஷ்டமே இருக்கக்கூடாது, கவலையே இருக்கக்கூடாது, பாரங்களே இருக்கக்கூடாது, திகிலே இருக்கக்கூடாது. சாமி ப்ளீஸ் லார்ட், மன மகிழ்ச்சியோடு சமாதானத்தோடு அவள் வாழட்டும், ஆனந்த மகிழ்ச்சியை அனுபவிக்கட்டும். உமது அருளை தருவதற்காக நமக்கு நன்றி, நன்றி, நன்றி. நீதிமானுடைய சந்ததியை ஒரு நாளும் நீர் மறக்க மாட்டீர். பிள்ளைகளை மறக்காமல் அப்பா அவர்களை வாழ வையும், நல்வழியிலே நடத்தும். அவர்கள் செழிப்புள்ள காலங்களை அனுபவிக்கட்டும், பெற்றோருக்கு இன்பமாய் வாழட்டும். ஆசீர்வாதம் அவர்கள் மீது இறங்கட்டும். திருமணம் செய்து வைத்த குடும்பங்களிலே அளவில்லாத சமாதானம் உண்டாகட்டும். அவர்களுக்கு வேலை இருக்கட்டும், பணம் வரட்டும், சமாதானத்தோடு வாழட்டும். அருளை நீர் தருவதற்காக நன்றி இயேசுப்பா. கொடா கொடி நன்றி, கொடா கொடி நன்றி. ஆண்டவனே, வெளிநாட்டிற்கு போயிருக்கும் பிள்ளைகளையும் பராமரித்து காப்பாற்றும். அவர்களும் அந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் சாமி. ஏற்ற சமயம் எல்லாரும் குடும்பமாக ஒரே இடத்தில் வாழும்படி அருள் புரியும். அந்த மகிமையை விளங்கச் செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் கெஞ்சுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.